இந்த சிக்னலில் நிற்கும்போது ரெட்டு போட்டிருப்பாங்க யூட்டன் போடக்கூடாது அப்படின்னு. ஆனால் பின்னாடி ஒருத்த ஹாங் பண்ணிகிட்டே இருப்பான் யூட்டன் போடணும் அப்படின்னு. இப்போ நம்ம நவந்தோம் அப்படின்னா சிக்னல் வயலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வேல்யூ சிஸ்டம்க்கு அகேன்ஸ்டாக பண்ண வேண்டிய விஷயம் நம்ம மைண்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்லும். அவன் ஹார்ன் அடிச்சுட்டே இருக்கிறத கேட்கும்போது அப்படியே டென்ஷன் பில்டப் ஆகி அவனை பிடிச்சி திட்டணும் அப்படின்னு தோணும். ஆனால் அது தேவையில்லாத ஆர்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணும். இந்த பிஹேவியர் தான் காக்னிட்டிவ் டிசானன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு ஒரு விஷயம் பண்ணக்கூடாதுன்னு மனசு சொல்லும். சொசைட்டல் ப்ரெஷர்னால நம்ம பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்ம மனசும் கேட்காத அதை பண்ணாமையும் இருக்க முடியாது. இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் நடக்கும். நம்மளோட வேல்யூஸ் பிரின்சிபல்ஸ்க்கு அகேன்ஸ்டாக சில விஷயம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக சோஷியலி மூவ் பண்ணுறதுக்காக பண்ணி தான் ஆகணும்னு. நம்மளால் எப்போவுமே ரிபல்லியஸாக இருக்க முடியாது. சம்டைம்ஸ் நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா விட்டு கொடுத்து தான் போகணும். பட் நாட் டு த எக்ஸ்டென்ட் ஆர் வேல்யூஸ் ஆர் பிரின்சிபல்ஸ் ஆர் காம்ப்ரமைஸ்ட். அதுக்காக போய் எப்போவுமே சண்டை போடணும்னு அவசியம் இல்லை. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வித்தவுட் காம்ப்ரமைசிங் யோர் வேல்யூஸ் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு போகிறது நல்லது. பிகாஸ் யார் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. நம்ம மாட்டுக்கு கோவமாக திட்ட போய் அப்புறம் அது ரோட் ரேஜ்னு போயிடுச்சுன்னா தேவையில்லாத ப்ராப்ளம் தான். இன் சச் சிச்சுவேஷன்ஸ் பிரீத் அண்ட் கவுண்ட் 1 to 10 பேக்வர்ட்ஸ். உங்கள் மைண்ட் இதெல்லாம் தேவையா அப்படின்னு சைலண்ட்டாக விட்டுடும். கடைசியில் நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான் முக்கியம். இம்பல்சிவாக ரியாக்ட் பண்ணுறதில்ல.